ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நீங்க உங்க ப்ரோக்ராம்ல பார்க்கும்போது சில இடத்துல ரிட்டர்ன் யூஸ் பண்ணுவீங்க, சில இடத்துல sys டாட் எக்ஸிட்னு யூஸ் பண்ணுவீங்க. என்னதான் வித்தியாசம்? எங்க sys டாட் எக்ஸிட் போடலாம், எங்க ரிட்டர்ன் போடலாம், என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்? அதை நம்ம பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ யூசர் கிட்ட இருந்து ஒரு நம்பர் வாங்க போறோம். அது வந்து வேலிடான ஏஜா இல்லையான்றத செக் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஏஜ் str equal to input enter your age. ஏஜ் வந்து நெகட்டிவா இருக்க முடியாது, கிரேட்டர் தேன் 100 இருக்க முடியாது. அது என்னோட கண்டிஷன். சரியா? ஏஜ் ஷுட் பி கிரேட்டர் தேன் 0 லெஸ் தேன் 100. இப்போ இன்டீஜர் வாங்கியாச்சு, ஒரு ஏஜ் வாங்கியாச்சு. சொல்லுங்க. டைப் காஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இது யூசர் வந்து நம்பர் தான் கொடுத்துருக்காரான்னு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் நான் ஏஜ் ஸ்ட்ரிங் அப்படின்னே கொடுத்துருக்கேன் அந்த வேரியபிள் நேம். ஓகே சரி, சொல்லுங்க. இப்போ ஜூடித் சொல்லுங்க, இது வேலிடான நம்பர் மட்டும் தான் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதலாம்? இந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல வெறும் டிஜிட்ஸ் மட்டும் தான் இருக்கான்னு தெரியணும். என்ன பண்ணலாம்? இஸ் டிஜிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் சார். ஓகே, இஃப் ஏஜ் ஸ்ட்ரிங் டாட் இஸ் டிஜிட் டிஜிட்டா இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணணும், டிஜிட் இல்லைன்னா நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லையா? ஓகே, அப்போ நாட் டிஜிட்டா இல்ல அப்படின்னா இஃப் நாட் டிஜிட் print it is not a valid number. அதுக்கப்புறம் sys டாட் எக்ஸிட் இது போடுவோம் இல்லையா? sys வரல, ஏன் வரல? இம்போர்ட் போடணும். இம்போர்ட் sys போட்டோம்னா sys டாட் எக்ஸிட் வரும். இப்போ டிஜிட்ன்றத கண்டுபிடிச்சிட்டோம், டிஜிட் இல்லைன்னா எக்ஸிட் ஆயிரும். டிஜிட்ன்றத கண்டுபிடிச்சிட்டோம், இங்க இன்டீஜரா டைப் காஸ்ட் பண்ணும் இல்லையா? இஃப் int ஆஃப் ஏஜ் ஸ்ட்ரிங் இல்ல, இஃப் இல்ல, இன்டீஜரா டைப் காஸ்ட் பண்றோம். பண்ணதுக்கு அப்புறம் இஃப் ஏஜ் வந்து, ஸோ இப்போ புது சின்டாக்ஸ் இவங்களோட கோட்ல பார்த்தோம் இல்லையா, வினோதினியோட கோட்ல ஏஜ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 இப்படி இருந்ததுன்னா print valid age sys dot exit, else print invalid age sys dot exit. இப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சும்மா இங்க ப்ரோக்ராம் ended அப்படின்னு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட போறேன். ப்ரோக்ராம் ended. இத நம்ம டீபக் பண்ணி பார்க்கலாம். பைத்தான் டீபகர். enter your age. ஆல்பபெட் டைப் பண்றேன், என்டர். இது வந்து டிஜிட்டா? டிஜிட் இல்ல இல்லையா? சோ இப்போ நான் F10 போட்டு நான் போறேன். sys டாட் எக்ஸிட், இட்ஸ் நாட் அ வேலிட் நம்பர்னு பிரிண்ட் பண்ணிருச்சு. sys டாட் எக்ஸிட். இப்போ லைன் நம்பர் 10க்கு அப்புறம் நான் இப்போ F10 போட்டா கண்ட்ரோல் எங்க போகுதுன்னு பாருங்க. எங்க போச்சு கண்ட்ரோல்? 10ல தான் சார் இருக்கு. 10லயே தான் இருக்கு. 10க்கு அப்புறம் எங்கேயுமே போல. அப்ப இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணுதுன்னா ப்ரோக்ராம ஸ்டாப் பண்ணிடுது, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எங்கேயுமே போவாது. நீங்க க்ளோஸ் பட்டன் போடுறீங்கல்ல, அதுக்கு ஈக்குவல். உங்களோட பைத்தான் விண்டோல இல்லைன்னா உங்களோட இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல மேல க்ளோஸ் போட்டீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் விஎஸ் கோட் க்ளோஸ் ஆயிடுது இல்லையா? இந்த sys டாட் எக்ஸிட்ன்றது அதுதான் பண்ணும், அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிடும். அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் ரன் ஆகாது. ஓகே, தட்ஸ் வாட் இட் டஸ். அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிடும். இப்போ இதை வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன்ல நான் போடுறேன். இத ஒரு ஃபங்க்ஷன்ல நான் போடுறேன். ஃபங்க்ஷன்ல போடும் போது இந்த இன்புட்டை நான் கடைசியா நான் வாங்கிக்கிறேன். ஸோ டிஃப் validate age of age string. ஏஜ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை நான் வாங்கிக்கிறேன்.
இப்போ யூசர் கிட்ட இருந்து என்டர் யுவர் ஏஜ்னு வாங்கியாச்சு. வேலிடேட் ஏஜ் ஆஃப் ஏஜ் எஸ்டிஆர். இப்போ இங்க ஏஜ் ஸ்ட்ரிங்னு வாங்குறேன், அதை நான் பராமீட்டரா பாஸ் பண்றேன். ஓகே, இங்க நான் பாஸ் பண்ற வேல்யூ இந்த வேரியபிள்ல காப்பி ஆகும். இந்த வேரியபிள்ல காப்பி ஆகும். இனிமே இந்த வேரியபிள் தான் யூஸ் பண்ணணும் எல்லா இடத்துலயும். ஸோ இந்த வேரியபிள்ல காப்பி ஆகுது, அந்த வேரியபிளை நம்ம வேலிடேட் பண்றோம். இப்போ நான் ரன் பண்றேன், அதே ப்ரோக்ராம் தான், ஒரு ஃபங்க்ஷன்ல போட்டிருக்கேன், மற்றபடி எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. ஐ எம் கோயிங் டு டீபக் இட் அகைன். ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் நான் F10 தான் போட போறேன். வேலிடான டிஜிட் கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் அ வேலிட் நம்பர். இப்போ F10 போடுறேன். கண்ட்ரோல் எங்க போச்சு? சேம் 10th லைன்ல தான் சார். 10th லைன்ல. அதோட ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. இங்க ப்ரோக்ராம் எண்டட்னு பிரிண்ட் ஆச்சா? நோ சார். ப்ரோக்ராம் எண்டட்னு பிரிண்ட் ஆகல. ஓகேவா? அது நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ரிட்டர்ன், இங்க sys.exitக்கு பதிலா நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ அதே ப்ரோக்ராம் தான், sys.exit பதிலா ரிட்டர்ன் கொடுத்து நான் ரன் பண்றேன். அதே இன்புட் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணோம்னா F10 கொடுக்குறேன், அதே F10 தான் நான் கொடுக்குறேன். ஆனா இங்க ரிட்டர்ன் இருக்கு, sys.exitக்கு பதிலா ரிட்டர்ன் இருக்கு. இப்ப கண்ட்ரோல் எங்க வந்துச்சு? 23. ஸோ வேலிடேட் ஃபங்க்ஷனுக்கு லைன் நம்பர் 23 வேலிடேட் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் வந்திருக்கு. ப்ரோக்ராம் என்டர்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி இது பிரிண்ட் ஆச்சா? இதுக்கு முன்னாடி பிரிண்ட் ஆகல. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கரெக்ட். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ன்றது இங்க இருந்து கண்ட்ரோல் ரிட்டர்ன் ஆயிரும், இதுக்கு கீழே அடுத்த லைனுக்கு போகாது. sys.exitம் அதுதான், அடுத்த லைனுக்குலாம் போகாது. ரிட்டர்னும் அடுத்த லைனுக்குலாம் போகாது. ஆனா sys.exit அப்படின்றது ப்ரோக்ராமை எக்ஸிட் பண்ணிரும், ப்ரோக்ராம் விட்டு வெளியில வந்துடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எதுவும் பண்ணாது. ரிட்டர்ன்ன்றது கண்ட்ரோலை திரும்ப வெளியில அனுப்பும், இந்த ஃபங்க்ஷனை விட்டு ரிட்டர்ன் ஆகு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை விட்டு மட்டும் ரிட்டர்ன் ஆகு, ப்ரோக்ராமை விட்டு ரிட்டர்ன் ஆகிறது கிடையாது. இந்த ஃபங்க்ஷனை விட்டு ரிட்டர்ன் ஆகு. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் ஆன உடனே ஸோ இந்த லைனுக்கு வருது, திரும்ப இந்த ஃபங்க்ஷனை விட்டு ரிட்டர்ன் ஆகுது. இந்த ஃபங்க்ஷனை எங்க கால் பண்ணிருக்கோம்? இங்க கால் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில வந்ததுனால அடுத்த லைனை பிரிண்ட் பண்ணுது, ப்ரோக்ராம் எண்டட். ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் sys.exit அண்ட் ரிட்டர்ன். ஓகே, எக்ஸிட்ன்றது ப்ரோக்ராமே எக்ஸிட் பண்ணிரும், ரிட்டர்ன்ன்றது அந்த கண்ட்ரோலை அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து விட்டு வெளியில எடுத்து யார் கால் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு போயிடும். இங்க யார் கால் பண்ணிருக்கா? லைன் நம்பர் 22 தான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்காங்க. ஸோ லைன் நம்பர் 22க்கு அடுத்த லைனுக்கு வந்துடும். இதுதான் கால் பண்ணிருக்கு, இந்த லைன் தான் கால் பண்ணிருக்கு அப்படின்றதுனால இதுக்கு அடுத்த லைனுக்கு வந்துடும். ஓகே, this is the difference between sys.exit and return. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை ஃபங்க்ஷன்ஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம் இல்லையா, இது இல்லாம ஃபங்க்ஷன் இல்லாம நார்மலா போட்டோம் இல்லையா, அதுல ரிட்டர்ன் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஃபங்க்ஷன்ஸ்ல மட்டும் தான் ரிட்டர்ன் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஃபங்க்ஷனை மட்டும் தான் ரிட்டர்ன்றது யார் கூப்பிடுறாங்களோ அவங்க கிட்டே ரிட்டர்ன் ஆகின்னு சொல்றோம் இல்லையா. எந்த ஃபங்க்ஷன் யார் கால் பண்றாங்களோ, இந்த ஃபங்க்ஷனை யார் கால் பண்றாங்களோ அவங்க கிட்டே திரும்ப போயிருன்னு சொல்றோம். ஆனா ஃபங்க்ஷனே இல்லைன்னா எங்க போறதுன்னு தெரியாது இல்லையா. ஸோ ஃபங்க்ஷன்ல மட்டும்தான் ரிட்டர்ன் போட முடியும். இப்போ இது ஃபங்க்ஷன் இங்க வெளியில கிடையாது, இங்க இது ஃபங்க்ஷன்ல எழுதல இல்லையா. இந்த 3 லைன் இந்த 4 லைன் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள கிடையாது, ஃபங்க்ஷனுக்கு வெளியில தான் இருக்கு. இங்க ரிட்டர்ன் போட்டோம்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா யாருமே கூப்பிடலையே, யார் கூப்பிடுறா இந்த லைனை? மேல இருந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு, அப்போ இங்க ரிட்டர்ன் எல்லாம் போட முடியாது. ஓகே, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல மட்டும் தான் போட முடியும். எஸ், கோ அஹெட், வாட்ஸ் யுவர் क्वेश्चन? சார் இப்போ ஒரே ஃபங்க்ஷன்ல சிஸ்டம் எக்ஸிட்டும் ரிட்டர்ன் யூஸ் பண்ணாங்க சார். இப்போ எக்ஸாம்பிள் 10th லைன்ல வந்து சிஸ்டம் எக்ஸிட் போடலாம். இப்போ இந்த இடத்துல sys.exit போட்டீங்கன்னா இந்த இடத்துல வரும்போது ப்ரோக்ராம் கில் ஆயிரும். போடக்கூடாதுலாம் கிடையாது, ஃபங்க்ஷனுக்குள்ள sys.exit போடலாம். போட்டிங்கன்னா இந்த லைன்ல வரும்போது ப்ரோக்ராம் அப்படியே நின்றோம், அவ்வளவுதான். ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு. டோன்ட் டூ எனிதிங் ஃபர்தர். நீங்க அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ண மாதிரி, இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் போடணும். மோஸ்ட்லி நம்ம ரிட்டர்ன் தான் யூஸ் பண்ணுவோம், sys.exit அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம்.
யூஸ் பண்ணுவோம், ஆனா அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் இருக்கா? அந்த 13th லைன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? 13th லைன் ஒண்ணும் இல்ல. ஏஜ் வந்து லெஸ் தென், இப்போ தனித்தனியா செக் பண்ணுவோம்ல, ஏஜ் லெஸ் தென் 0வா ஆர் சாரி கிரேட்டர் தென் 0வா ஆர் லெஸ் தென் 0வான்னு லெஸ் தென் 100ஆன்னு செக் பண்ணுவோம் இல்லையா? அது இது பைத்தான்ல சிம்பிளான சின்டாக்ஸ். 0க்கும் 100க்கும் நடுவுல இருக்கா, அது அவ்வளவுதான். ஏஜ்ன்றது 0க்கும் 100க்கும் நடுவுல இருக்கா, அதை நம்ம தனித்தனி ஆர் கண்டிஷன் போட்டு பார்ப்போம். பைத்தான்ல சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் இருக்கு. வினோதினியோட ப்ரோக்ராம்ல நான் பார்த்தேன், கத்துக்கிட்டேன், அதை நான் யூஸ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். நீங்களும் பார்த்துக்கிட்டீங்க, கத்துக்கிட்டீங்க, இனிமே யூஸ் பண்ணலாம். எஸ் சரவணகுமார் சார். இதுவும் பிரேக் மாதிரி தானே சார் ஒர்க் ஆகுது? இல்லாட்டி பிரேக்குக்கும் ரிட்டர்னுக்கும் எதுவும் டிஃபரன்ஸ் இருக்கு? குட். பிரேக்ன்றது ஃபார் லூப்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இங்க பிரேக் யூஸ் பண்ண முடியாது. ஓகே சார். ஃபார் லூப்பை விட்டு இந்த ஐட்ரேஷனை முடிச்சுக்க, இதுக்கப்புறம் ஐட்ரேட் பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்கு தான் பிரேக். இங்கதான் ஐட்ரேஷனே இல்லையே, ஆனா ஃபார் லூப்ல ரிட்டர்ன் போடலாம். ஓகே சார். ப்ரொவைடட் அந்த ஃபார் லூப் ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்திருக்கணும். ஓகே, ஃபார் I in range of 10 if I equal to 5 return. இது போட முடியாது, இது போட முடியாது, ஏன்னா இது ஃபங்க்ஷனுக்கு வெளியில இருக்கு. இதையே நான் வந்து காப்பி பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டா இது ஒர்க் ஆகும். கோலன் போடணுமா? ஓகே, புரியுதா? ரிட்டர்ன் வந்து ஃபார் லூப்ல ஒர்க் ஆகும், ஃபார் லூப்புக்கு வெளியே ஒர்க் ஆகாது. சிம்பிள். பிரேக் வந்து எங்க போட்டாலும் ஒர்க் ஆகும். இந்த ஃபார் லூப்பை பிரேக் பண்ணுன்னு அர்த்தம், எங்க போட்டாலும் ஒர்க் ஆகும். ஃபார் லூப்பை பிரேக் பண்ண, அவ்வளவுதான். ஃபார் லூப்பை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்ட்ரோல் வில் கோ டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், லைன் நம்பர் 11. ஸோ பிரேக்ன்றது வெளியில போகாது, அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். ஏன்னா இந்த ஃபார் லூப்பை முடிச்சுட்டு அடுத்து என்ன இருக்கோ அது பண்ணுன்னு சொல்றோம். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். புரியுதா? புரிஞ்சுதா? எஸ் சார். ஃபார் லூப்ல sys.exit ஒர்க் ஆகாதா சார்? போடலாம், அதேதான். ஃபார் லூப்லயும் 6.exit போடலாம். போட்டீங்கன்னா ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிரும். ஓகே. sys.exit எங்க வேணாலும் போடலாம், நீங்க எங்க போட்டாலும் ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிரும். முதல் லைன்லயே கூட போடலாம். முதல் லைன்லயே கூட sys இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் sys.exitன்னு போடலாம். இது போட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, படித்தவுடன் கிழித்து விடவும். எதடா படிச்ச அப்படின்னா, படித்தவுடன் கிழித்து விடவும், அதை தான் படிச்சேன். சரி, கிழிச்சிட்ட படிச்சதை சொல்றா அப்படின்னா, படித்தவுடன் கிழித்து விடவும், அவ்வளவுதான் இருந்துச்சு. சோ இது இங்க அதுதான் நடக்கும். sys.exitனா உள்ள வந்த உடனே எக்ஸிட் ஆயிரும், படித்தவுடன் கிழித்து விடவும். ஓகேவா? sys.exit ப்ரோக்ராம்ல எங்க வேணா போடலாம். ப்ரோக்ராம இதோட முடிச்சுக்க, நிப்பாட்டிக்க அப்படின்னு சொல்றது, எங்க வேணா போடலாம், நோ கண்டிஷன். ரிட்டர்ன் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் போட முடியும். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டும் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபார் லூப்குள்ள மட்டும் தான் போட முடியும். இந்த ப்ரோக்ராம் ரிட்டர்ன் அப்படின்றது வந்து இதுக்கு கீழே இன்னொரு 10 லைன் இருக்கு, அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னாலும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனா எக்ஸிட் அப்படின்றது ப்ரோக்ராம அப்படியே நிப்பாட்டிரும், அதுக்கப்புறம் கண்டினியூவே பண்ணாது. ப்ரோக்ராம க்ளோஸ் பண்ற மாதிரி. ப்ரோக்ராம க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. நோட் பேடை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நோட் பேடே இருக்காது. ஸோ இட் வில் எக்ஸிட் த அப்ளிகேஷன். ஓகே, வெரி குட். அடுத்த கொஸ்டின். ஓகே, நான் ஒரு கொஸ்டின் கேட்கலாமா?